உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலன்ட். தட் இஸ் த ஸ்பிரிட். We are class apart. பாருங்க எவ்வளவு ஜோரா இருக்கீங்க. I could see the beauty, radiance emanating from all your beautiful countenances. Beautiful. Excellent. Excellent. Good. For the knowledge part of it, இன்னைக்கு வருது. இன்னைக்கு ஒரு கதை, அழகான கதை. இது படிச்சா I want to share with you. இதுல before I proceed further, there is a great master in Hyderabad by name Sri Ram Sir. Sri Ram Sir, most of his lectures are in Telugu, English also. He is working as a professor of English in Usmania University. அவருடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நேச்சர் த பின் கோட் ஆஃப் காட், நேச்சர் த பின் கோட் ஆஃப் காட். அதை பாருங்க, அற்புதமா இருக்கு. He has got so much. He has been naturally, by nature, by birth, he has got so many mystic qualities. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் பர்சன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கதை போறோம், அழகான கதை. ஒரு குருவி, ஒரு அழகான சிட்டுக்குருவி, அது வந்து 2 முட்டை அழகா வந்து செடியில வைக்கிறது. அந்த செடியானது ஒரு கடற்கரை ஓரத்துல அந்த மணல் பரப்புக்கு ஒட்டி அந்த ஆரம்பத்துல இருக்கு. அது அந்த குருவி பத்திரமா தினம் பார்த்துட்டு அந்த அடக்காத்து தன்னுடைய குஞ்சுகளை எதிர்பார்த்துட்டு எப்படா இந்த முட்டைகள்லாம் பொரியும் அப்படின்னு. அப்படி ஒருவேளை ஒரு தினம் அது வெளியே தன்னுடைய இறை தேடி போயிட்டு வந்து பார்த்தா 2 முட்டையும் காணும், கூட்டையும் காணும். அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். ஓன்னு அழகு. எங்க ஓடுது, அங்க ஓடுது, எங்க திரும்பி பாக்குறது, அங்க பறந்து பாக்குறது, அந்த இடத்த எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறது, எங்க பார்த்தாலும் காணும். காத்தடிச்சுட்டு போயிட்டா தெரியலையே, இல்ல கட்டி என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்ட்டு ஓன்னு அழகு. அப்போ அதுக்கு தோன்றது, ஓ இந்த கடல் தேவன் அலைகள் பெருசா வந்தப்ப ஒருவேளை அலைகளோட அலைகளா நம்ம கூட்டை அடிச்சிட்டு போயிடுவோம் அப்படி அப்படின்ட்டு அது கை கூப்பிட்டு, கடல் தேவனே என்னுடைய வழித்தோன்றல்களாக 2 முட்டையை வச்சேன், அந்த முட்டையை கூட காணுமே, நீங்க பாத்தீங்களா? பார்த்திருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க. அப்ப கடல் தேவன் பதில் சொல்றான், உன் முட்டையை பார்த்துட்டு தான் என் வேலையா? லட்சோப லட்சங்கள் ஜீவராசிகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ள இருக்காங்க. நீ இத்தனோடு சிட்டுக்குருவி, யூ ஆர் நத்திங் ஃபார் மீ. உன்னை பார்த்துக்கிட்டு தான் என் வேலை. போ வேற வேலையப்பா அப்படிங்கிறது. தாங்கவே முடியல. ஒருத்தர் துக்கத்தோட நம்ம கிட்ட வந்து பேசுறச்சே, எனக்கு வேற வேலை இருக்க சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ண வர்றாங்க யாரோ ஒருத்தர். குருஜி will always say, when somebody comes to you, he comes with an expectation that you have got a solution for that. If you don't have a solution, at least speak a solace. If you speak a few words, அவனுக்குள்ள ஒரு ஆறுதலாவது கிடைக்கும். அந்த கடல் தேவன், உன்னை பார்த்துக்கிறத வேலையா? இத்தனோட சிட்டுக்குருவி, நீ யூஆர் நதிங் ஃபார் மீ, கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மனுஷன் உடஞ்சு போகுது. ஓன்னு உருண்டு பிறந்து அழகு. நான் யார்கிட்ட தான் போய் கேட்கறது, எனக்கு என்னன்னு செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு அழகுச்சேன். அழுது சரி கடல் தேவனே, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்த அலட்சியமா சொல்றதுனால உனக்குள்ளதான் என்னுடைய முட்டைங்க இருக்கு. என் முட்டைகளை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துடு. அது என் உசுறு, என்னுடைய உயிரை விட மேலானது நான் வைத்த முட்டைகள். தயவு செய்து, தயவு கூர்ந்து, கருணை கூர்ந்து என்னிடம் திருப்பி தாருங்கள் என்றச்சே. மறுபடியும் கடந்தது. ஏன் சும்மா புலம்பிட்டு இருக்கேன்? அலைகள் அடிக்கிறச்ச 1008 நிகழ்வு நடக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது என் வேலை கிடையாது. உன் முட்டை என்கிட்ட இந்த கோயிலுக்கு தெரியாது, எனக்கு இந்த இடத்துல தொந்தரவு பண்ணாது அப்படின்னு போயிடும். ரொம்ப கோபம் வந்துடும். சரி என்னதான் பண்ணி பார்க்கலாம், இந்த கடலை நானு வற்ற வச்சு இந்த கடலுக்கு தண்ணி எல்லாம் கவுது பார்த்துட்டு கடல் வற்றினதுக்கு அப்புறமா என் முட்டைகளை தேடுவேன்
அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு நேரா அந்த கடலுக்குள்ள போய் தன்னுடைய அலகுல எவ்வளவு தண்ணி எடுத்துக்க முடியும் அப்படி தண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தூரங்க போயிட்டு அதை துப்புது. இது போல அது பண்ணிட்டே இருக்கு. கடல் வத்ததுக்கு அப்புறம் என்னுடைய முட்டைகளை கண்டுபிடிக்கணும் ஒரு தீர்மானத்தோட, சங்கல்பத்தோட. அப்போ அந்த மத்த குருவிகள்லாம் வருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன பண்றன்றப்ப என் முட்டைகள்லாம் கடல்ல போயிடுத்து, என் உசுரை விட மேல அது. உங்களுக்கு போனா எப்படி இருக்கும், வலிக்குமில்ல, அது போல ரொம்ப தாங்கவே முடியல. அதான் இந்த கடல் தண்ணி எல்லாம் வத்த வச்சுட்டேன்னா கடல் பரப்புல, மணல் பரப்புல நிச்சயமா முட்டைங்க இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்படிங்கிறப்ப மத்த குருவிகள்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. நீ இத்தினூண்டு, அதுலயும் உன் அலகுல வேற இத்தினூண்டு. நீ எப்ப அந்த தண்ணிய வத்த வைக்கிறது, உன் முட்டைகளை கண்டுபிடிக்கிறது, வெறும் வேலைய பாருடா. நீ இதே வீணா முயற்சி எடுத்துட்டு இருக்க முடியாது. என் உசுரே போனாலும் நான் எடுத்த முயற்சியை கைவிட மாட்டேன் அப்படின்னுட்டு மத்த குருவிகள் எல்லாம் பாக்குது. இதை திருத்த முடியாத ஜென்மம். நீ என்ன பண்ணிருக்க, கடலையாவது இது வத்த வைக்கிறது, அது ஆகிற காரியமா இது போயிட்டு அதெல்லாம் தன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இந்த குருவி மட்டும் விடாம போறது, தண்ணி எடுக்கிறது, கொஞ்சம் தூரத்துக்கு வந்து துப்புறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லாம் போச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடும், அப்படியே படுத்துடும். அடுத்த நாள் காலையில மறுபடியும் விடாம பண்றது. இது வந்து 5வது நாள் மயக்கமா போட்டு விழுந்துடும். அதுல பார்க்கிற சக்தியா போயிடுச்சு. சாப்பாடுல ஒண்ணும் இல்லை, அப்படியே விழுந்துடும். மயங்கி விடுது. அது கடந்தவன ஒரு பொருட்டு அதை பத்தி மறந்தாச்சு. அவர் போட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் ஒரு முனிவர் வர்றார், ரிஷி வர்றார். அவர் பார்த்தோம்னா ஒரு காருண்ய சீலர். எந்த ஒரு இறைமை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு காருண்யம் தான் முக்கியம். கருணை தான். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜீவகாருண்யம் தான் இறைவன். அந்த முனிவரை பார்த்துட்டு இந்த குருவியை முதல்ல தடவி கொடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி என்னடா பார்த்தா அந்த குருவிக்கு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டோன்னே அவர் பார்த்து ஒரு பெரிய நமஸ்காரம் போட்டு மறுபடியும் கடலுக்கு போகுது. என்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கு சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி எங்க வா, என்னால உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லுங்கிற. குருவி ஓன்னு எடுத்துட்டு எல்லாம் சொல்லு. ஓஹோ, இதுதான் சமாச்சாரமா, சரி. எனக்கு வழிகாட்டி அந்த இறைவன் உனக்கு ஒரு வழிகாட்டாமைய போகப்படும். படைப்புல எல்லாமே சமம் தானே. இதுல உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார்? அவரவர்களுக்கான கடமைகளை அவரவர்களுக்கான வேலையை கொடுத்திருக்கார் கடவுள். அதுதான் பண்ணணும் தான். நீ கவலைப்படாது, உனக்காக நான் ப்ரே பண்றேன். நீயும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கடவுளை ப்ரே பண்ணு, நிச்சயமா உனக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படின்ட்டு அவர் பக்கத்துல ஒரு தியானம் பண்றார். கடவுளே, கருணையாளனே, தயாளனே, காருண்ய சீலனே. இந்த சின்ன குருவி, அதுக்கு அது முட்டைய முக்கியம். என் மனசு உருகுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை பிரார்த்தனை பண்றது எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த குருவிக்காக நான் பிரார்த்தனை பண்ணிடுறேன். அந்த குருவி சார்பா அந்த குருவிக்கு ஒரு ஆறுதல் கொடுன்றப்ப இந்த குருவியும் ப்ரே பண்ணு, புத்தி வந்துடுது. ஓ ஆமா, கடவுள் இருக்காருட்டு. கடவுளே, இது 2 முட்டைங்க தான் உசுறு, இந்த காப்பாத்து, எனக்கு வழிகாட்டு. இந்த கடல் எனக்கு திட்டுறாரு. கடவுள் வர்றாரு, ஆப்பியறாரு. என்ன குருவி, என்ன பிரச்சனை உனக்கு? ஓன்னு அழுதுட்டு பேச்சே வரல. துக்கம் தொண்டை அடைச்சுக்குது. கடவுள் நிக்கிறாரு எதிரில். முனிவர் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, எங்க பிரார்த்தனைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த சிட்டுக்குருவியுடைய வேதனையை தீர்த்து வைங்க. கடவுள் வந்து கமாண்ட் பண்றார், ஏய் கடல் தேவனை வெளியே வாங்குற. அந்த கடல் தேவன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நடுநடுங்கிட்டு, சுவாமி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இந்த 2 குருவிகள் பிச்சை, இந்த குருவி பிச்சை 2 முட்டைங்க உன்னுக்குள்ள இருக்குன்ட்டு உன்னை மதிச்சு நீ அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பேன்ட்டு கிட்ட வந்து கேக்குது. உனக்கு என்ன அவ்வளவு அலட்சிய போக்கு? நீ என்ன அவ்வளவு பெரிய சக்தியா? நீ நினைச்ச எதை வேணா பண்ணிடுவியா? உனக்குள்ள 1008 ஜீவராசிகள், அது யாருடைய படைப்பு? இந்த குருவிக்கு உனக்கு உன்னுடைய ஜீவராசி எவ்வளவு முக்கியமோ, இந்த குருவிக்கு தான் மிச்சம் முட்டை அவசியம். அதனுடைய உணர்வுகளை நீ மதிக்காமல் இருந்தேன்னா நீ என்னுடைய படைப்பாக இருந்த என்ன பிரயோஜனம்? உன்னை நினைத்து நான் வெட்கி தலை குனிகிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே கடல் தேவன் நடுநடுங்கி போயிடுறான். ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்கன்றான். மன்னிப்பு கிடையாது. ஒரு உயிர் உன்னை மதிச்சு வர்றச்ச அதுக்கு ஆறுதலை கொடுப்பியா, அலட்சிய போக்க இருப்பியா? அப்போ நீ என்னுடைய படைப்புங்கிறதுக்கு ஏன் வைக்கப்படுறனே கடல் தேவனே? ஒரு நிமிடத்தில் இது நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை வற்ற செய்து விடுவேன். எத்தனையோ கடல்கள் வற்றி போயிருக்கின்றன, அதில் நீ ஒன்றாகி விடுவாய், செல் அப்படின்னு கட்டளையிட்ட உடனே கடல் தேவன் திடுதிடுன்னு அடி நடுங்கி போயிட்டு பார்த்துட்டு அந்த 2 முட்டை இருக்கு, அதை கொண்டாந்து பயபக்தியா கொடுத்துருவா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்ட்டு. கிடையாது.
மற்ற உயிர்களை இருக்கும் இயற்கையால் ஒரு பொருளே ஆவர். இருக்கும் இருக்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உறுதி பெற உபாதி உணர்வு வேறு உறுதி பெற. ரமண பகவான் ரொம்ப அழகா சொல்றார். படைப்புகள் எல்லாத்துலயுமே இருக்கு. அதுக்குள்ள இருக்க உயிர் தான், உயிர் சக்தி தான் இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே நடந்து கொண்டிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது யார் பெரியவர், யார் சிறியவர்? அவரவர்களுக்கு அவர் பெரியவர். மற்றவர்களுடைய உணர்வுகளை இந்த மதிக்க கத்துக்க காட்டி நீ கடவுளன்னு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றவன் கடல் தேவன் குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுப்படுறான். குருவி, என்னை மன்னிச்சுக்கோ, உன்னுடைய உணர்வுகளை மதிக்காம போயிட்டேன், இனிமேல் நான் என்னை திருத்திக்கிறேன்றப்ப குருவி அவர் கால சாஷ்டாங்கமா விழுந்து, கடல் தேவரே, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நான் ஒரு சின்ன சிட்டுக்குருவி, எனக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கல, உங்க நிலை எனக்கு புரியுது, ஆனா ஏன் வேதனை எனக்குங்கிறப்ப இந்த கடல் தேவன் அந்த குருவியை தன் கையில வச்சுட்டு, இப்ப எனக்கு புரியுது, உன் மூலம் நான் பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன், எனக்குள்ள இந்த அகந்தை போயிடுது, இனிமேல் பத்திரமா பார்த்துப்பேன், உன் முட்டைகளை நானே பார்த்துப்பேன், நீ சந்தோஷமாயிரு அப்படின்ட்டு கடல் தேவன் இறைவனை வணங்கி விட்டு அவர் சென்றார். இறைவன், எல்லாம் என்னால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நான் இருக்கிறேன், அனைத்தும் எனக்குள் இருக்கிறது, அதை உணர்ந்து நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு கருணையாளனாக இருப்பேன் அப்படின்ட்டு அந்த முனிவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன்னுடைய நற்பணி தொடரட்டும் அப்படின்ட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். குருவி ஹாப்பியா அந்த 2 முட்டையினுடைய கூட்டுல வச்சுக்கிட்டு அழக. இதுதான் கதை. இதுல பார்த்தோம்னா பல நிலைகள் இருக்கு. நம்ம ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கலாம், வசதி வாய்ந்தவராக இருக்கலாம், அது நாம் தான் நம்முடைய முயற்சியால் தான் வந்தது என்பதற்கு ரெண்டு காம்பனன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் அனதர் இஸ் ஏ செல்ஃப் எஃபர்ட். ரெண்டுமே பிரிக்க முடியாது. தெய்வத்தால் ஆகாதிரின முயற்சி அதன் மெய்வருத்த கூறி தரும் சொன்னதே தெய்வத்தால். வேண்டுதல் வேண்டாம இரானடி சேர்ந்தாக்கு யாண்டும் விடுமைகள். ஆக முயற்சி இருக்கணும், அதே நேரத்துல இறைவனுடைய கருணைன்னு ஒண்ணு இருக்கு, பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே கலந்து போறச்சத்தான் நம்முடைய வாழ்க்கையானது நமக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதி. நம்மளுக்கு மதிச்சு ஒருத்தர் வர்றச்ச அவர் வேற இல்லைன்னு வரல, இவர்கிட்ட போனா நமக்கு ஒரு இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு மதிச்சு வர்றாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த முகத்தான் அமர்ந்து இனிதை நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். தர்மம்ங்கிற என்னங்கிறது வள்ளுவர் ரொம்ப அழகா டிஃபைன் பண்றார். முகத்தான் அமர்ந்து இனிதை நோக்கி, பாப்பா உட்கார், என்ன பிரச்சனை, காலையில சந்தோஷமா இருப்பியே, நிம்மதியா இருப்பியே, தைரியமா இருப்பியே, என்ன எடுத்துப்ப, வா உட்கார். அமர்ந்து இனிது நோக்கி, உன்னுடைய பார்வையை ஒரு நம்பிக்கையை தரணும். அகத்தானாம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு, இன்சொல் இனிதே அறம், உன்னுடைய வார்த்தைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அவற்றை மற்றவர்கள் புண்படாதவாறு நீ எடுத்துரைத்தெல்லாம் தருவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அது போல கடல் தேவன் தனக்கென்ன தான் தான் பெரிய நினைக்கிறார் கிடையாது. அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் உயர்ந்தவர். பிச்சைக்காரர் எடுக்கலாம், பிச்சை எடுக்கலாம், அவர் நிலையில் அவர் உயர்ந்தார். நீங்க கோட்டீஸ்வரராக இருக்கலாம், உங்கள் நிலையில் நீங்கள் உயர்ந்தார். நீ பெரியவன் நான் சிறுவன் கிடையாது. குடை நிழலில் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரோர் நன்னினம் நன்றவர். யானை மேல அம்பாரி வெண்கொற்ற கொடைக்கிட போறா ராஜா. ஆஹா, பிறந்தா இப்படியில இருக்கணும் ராஜாவா அப்படின்னு கீழே ஜனங்கள்லாம் நினைக்கிறேன். அது அடுத்த நாள் பகையரசன் படையெடுத்து போர் புரியும் பொழுது உன் நாட்டை இழந்து, உன் வீட்டை இழந்து, உன் அரண்மனையை இழந்து, காலில் நடக்கக்கூட சக்தி இல்லாமல் மற்ற தங்கிறது தப்பிச்சுக்கிறது வேற எங்க வழி இருக்கான்னு எத்தனையோ பல கோடி சரித்திர சுவடுகளை நாம் பார்க்கிறோம். அதனால யாருமே பெரியவங்க யாருமே யாரும் தேடி வர்றாங்க, அவளுக்கு ஆறுதல 2 வார்த்தை சொல்லி இப்ப என்ன நடந்து போச்சு பார்த்துக்கலாம் வாட்ட தன்னம்பிக்கை அதை கொடுக்கணும். அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறச்சுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டுமே நல்லா இருக்க முடியவே முடியாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தான். அதனால நம்ம கிட்ட இருக்கிறது மற்றவங்களோட பகிர்ந்துட்டு நாமளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் அந்த இறைவனுடைய பிரார்த்தனை. நம்மளால முடியலையா, இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்மளால முடியாது. அப்போ கையெடுத்து இறைவா, இந்த பிரபஞ்ச சக்தியே, நீங்க என்ன பேருன்னு வச்சு கூப்பிட்டுக்கோங்க, இந்த பிரபஞ்ச சக்தியே, we are connected to each and every atom
of the whole universe. That is what our Vedas say. We are இணைக்கப்பட்ட. அதாவது குருஜி சொல்வார், சங்கச்சத்வம், சங்கச்சத்வம். We are nothing but part of each other. So together we will make it. That's the Rigveda. ரிக்வேதத்தினுடைய ஒரு கடைசி வாக்கியம் சங்கச்சத்வம். நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத வகையில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியே இதோ நாங்கள் அனைவரும் கையிணைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து எங்களுக்கு அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியை புரிந்து கொள்ள வழியை தாருங்கள். அதுதான் சங்கச்சத்வம். அதனால நம்ம ஒன்று சேர்ந்திருக்கச்சு அப்பேற்பட்ட ஒரு குருஜியோட அழகில் நம்ம இருக்கும், அவருடைய அரவணைப்பில் நம்ம இருக்கும். வாழ்க்கையில் பல அனுபவங்கள் வரணும், வந்துட்டு போகணும். என் வாழ்க்கையே ஒரு அனுபவங்கள் தானே, அனுபவங்கள் தானே. அந்த அனுபவங்கள்ல சந்தோஷம் வரச்ச எல்லோருமே பகிர்ந்துக்கோங்க, துக்கங்கள் வரச்ச கேள்விக்குறியா எல்லாமே ஏன் எனக்கு, ஏன் எனக்கு, எனக்கு மட்டும் ஏன் கேட்காம ஒய் நாட் மீ பாருங்க. இது எனக்கு என்னதான் பாடத்தை சொல்லிக் கொடுக்குது என்றப்ப இறைவா என்னை என்ன பாடம் கற்றுக்கொள்ளதை விரும்புகிறான், என்னிடம் துணை இருந்தால் போதும், மற்றவர்களை நான் எதிர்கொள்வேன். உன் துணை இருந்தால் ஏதொன்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன். தெரிந்து பாருங்க, வாழ்க்கையானது உங்களுக்கு நிம்மதியானது, மற்றவர்களுக்கு நிம்மதியானது. பிரார்த்தனை, பிரார்த்தனைக்கு இணையானது எதுவுமே கிடையாது. தட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் யுவர் ஓர் இன்னர் கான்சியஸ்னஸ், இன்னர் அவேர்னஸ். ஆகவேதான் சிட்டுக்குருவி இறைவனையே தன்பால் இழுத்து அதற்கு உறுதுணையா இருந்தவர் சத்குரு. அதுபோல் நம்ம சத்குரு கூடவே இருக்க, நம்ம சிட்டுக்குருவியா இருக்கலாம். இந்த உலகமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கடல் போல இருக்கலாம். இருந்தாலும் அந்த சத்குரு நமக்காக பரிந்துரைத்து நம்மை வழிநடத்துவார். அது என்னைக்குமே மறக்கும். கதை நல்லா இருந்ததா? நம்ம சிட்டுக்குருவியா இருந்தா கூட கடவுள் நம்ம கூடவே இருக்காரு, குருஜி நம்ம கூடவே இருக்காரு. ஆனந்தமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். Walk like a king, roar like a lion. Life is love, life is joy, life is enthusiasm. ஜெய் குருதேவ். அடுத்து வரப்பாட்டு. ஜெய் குருதேவ். Thank you, Arun. Thank you for the opportunity. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சார் கதை உண்மை. அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் உயர்ந்தவர். அவரவர்கள் நம்ம உடம்பு எண்ண ஔவையார் சொல்றாங்க, சிற்றெரும்பு கூட தன் கையார் எஞ்சான். கத்தத கைமண்ணளவு கல்லாதது உலகடம். மெத்த படித்தனும் என்று வேதத்துல பேசாதே, சிற்றெரும்பும் தன் கையார் எஞ்சான். ஔவை பிராட்டினுடைய வார்த்தை. எறும்புன்னு யானை யார்? ஜெய் குருதேவ்.